அனைவருக்கும் வணக்கம். ராஜகர்ஜனை அத்தியாயங்கள் 15 மற்றும் 16. பசவராஜின் நிலை தடுமாற்றம் சொல்லில் அடங்காது விரிகிறது. அன்பின் அடித்தளத்தில் நிறுவப்பட்ட நட்பின் துவஜ ஸ்தம்பம். ஏனைய சேனாபதிகளுக்கும் அது பளிச்சென தெரிகிறது. இந்த குழந்தைக்கு தனது பெயரை சூட்டியதில் எதிரொலித்த அந்த உள்ளடக்கமான தந்திரம் தெளிவாகவே விளங்குகிறது. ஆனாலும் தன்னையே அழைத்து தண்டனை வழங்குமாறும் இந்த இளைய சுல்தான் பணித்த விதத்தில்தான் ஏதோ ஒரு நுட்பமான மர்மம் பதுங்கி இருப்பதாக நினைத்து பார்க்கிறான் பசவராஜ். அந்த ராஜதந்திர நுட்பம் எதுவாக இருக்க முடியும்? தர வேண்டிய தண்டனையை இளைய சுல்தானே பிரகடனப்படுத்த வேண்டியதுதானே, அல்லது மன்னிக்க வேண்டியதுதானே? தனது தலையில் ஏற்றி அதை ஒரு பாரமாக்கி பார்ப்பதில் என்ன லாப நஷ்டங்கள் வரவு செலவாக போகின்றன? இதில் தனது புத்தி சாதுரியம் என்ன என்பதை பரிசீலிக்க ஒரு முன்னேற்பாடா? பசவராஜ் பெருத்த ஆலோசனையுடன் திப்பு சுல்தான் முன் வந்து நின்று ஒரு நிமிடம் அண்ணாந்து கவனிக்கிறான். இந்த நிலையில் எது குறித்தும் விளக்கம் கேட்டு விவாதிப்பதும் சரியாகாது. அவ்விதம் விவாதிப்பதே தனக்கு அளிக்கப்பட்ட கௌரவத்தை தானே பாதிக்க செய்வதற்கு ஒப்பானது என்ற தீர்வுடன் திரும்பி வழக்குக்கு உரியவர்களை கூர்ந்தும் கடுமையாகவும் ஒரு சோதனையைப் போல கவனிக்கிறான். சுற்றிலும் சூழ்ந்திருந்த கிருஷ்ணகிரி வாழ் மக்கள் இந்த பிராதின் தீர்ப்பை அறிய நிறையவும் ஆவல் கொண்டிருக்கின்றனர். யாருமே எதிர்பாராத இந்த நிகழ்ச்சி திருப்பம் கிருஷ்ணகிரி மக்களுக்கு ஒரு நல்ல பாடமாக அமையட்டும் என்றும் சில விவஸ்தையுள்ள பெரியவர்கள் எண்ணியும் எதிர்பார்த்தும் கவனிக்கின்றனர். அருகருகே நின்றிருந்த சேனாபதிகளுக்கோ என்னதான் நண்பனாக இருந்தாலும் இந்த பணியை அவனிடமா ஒப்படைப்பது? அவ்வாறு ஒப்படைப்பதன் மூலம் தங்களை எல்லாம் இளைய சுல்தான் இப்படி அவமதித்து விட்டாரே என்ற கைத்த நினைப்புடனும் கடுகடுத்த முகத்துடனும் நெஞ்சு பிளக்க கவனிக்கின்றனர். ஒருமுறை தனது தொண்டையை செருமிக் கொண்ட பசவராஜுக்கு ஓரளவு தன்னை அழைத்து படித்ததன் நோக்கம் புரிய ஆரம்பிக்கிறது. தனது மார்பில் இருக்கிற திப்பு சுல்தான் உருவ சின்னத்தை கவனிக்கிறான். இதயத்தே திப்புவின் பகிரங்கமான தோற்றம். தனது வாக்கும் இப்போது திப்புவின் வாக்கை போன்றதே என தீர்க்கமாக முடிவு செய்து எதிரே என்ன நடக்கப் போகிறதோ என பயந்து ஒடுங்கி நின்று கொண்டிருந்த வசந்தியை கவனித்து, சகோதரி, உன் கணவன் இந்த ஓடுகாலியுடன் எவ்வளவு காலமாக தொடர்பு கொண்டிருக்கிறான் என கேட்டபோது ஏதோ அவனது குரலிலும் தோற்றத்திலும் திப்புவின் கம்பீரமே குடிக்கொண்டு விட்டது போன்ற பிரம்மை மற்றவர்களுக்கு ஏற்பட்டது. ஏன், திப்புவே ஒரு வினாடி அதிர்ந்து மறு வினாடி மகிழ்ந்து போனான். வசந்தியும் கண்களை துடைத்துக் கொண்டே பதில் சொன்னாள். 1.5 வருஷ காலமாக சாமி. 1.5 வருஷம், அதாவது 18 மாதங்கள் என தன்னுள் உறக்கவே சொல்லிக் கொண்ட பசவராஜ் பக்கத்தில் நின்றிருந்த திப்பு சுல்தானின் மெய்காப்பாளனும் அப்போதைய சேனையின் உபதளபதியும் பசவராஜின் மீது எப்போதும் காய்ச்சல் உடையவனுமான ராஜா கானை நோக்கினான். ராஜா கான், 1.5 வருடங்களுக்குரிய 18 மாதங்களுக்கு இந்த எதிர்த்து பேசிய நிர்மூடனுக்கு 18 கசையடிகள் கொடுக்கவும். கணவன் இருக்கிறான் என்று இருந்தும் கொழுப்பெடுத்து கள்ள தொடர்பு கொண்டு கட்டியவனை துடிக்க துடிக்க மாளச் செய்து இன்னொரு புருஷனின் மனைவியின் வயிற்று எரிச்சலையும் கொட்டிக்கொண்ட இந்த குடிகேடியை ஒரு நிமிடம் ஆலோசித்தவனாக நிறுத்திய பசவராஜ் சுற்றிலும் இருந்த வீரர்களை பார்வையிடுகிறான். அவனது கண்களில் அந்த சிப்பாய் ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து ரகசிய கடிதங்களை மடியில் சுமந்து வந்த அந்த சிப்பாய் தானா பட வேண்டும்? தொலைவில் மிகவும் பதவிசாக நின்றிருந்த அவனை சுட்டிக்காட்டி அருகே அழைக்கிறான். அந்த சிப்பாயோ அரண்டு மருண்டு போகிறான். இந்த பசவராஜுக்கு தான் யார் என புரிந்து விட்டதோ என சந்தேகப்படுகிறான். சேச்சே, தெரிய காரணமே இல்லை என்றும் தெரிந்து கொள்கிறான். உண்மையிலும் பசவராஜுக்கு அவனது மர்மம் தெரிய நியாயமில்லை. ஏதோ விதிவசம் போல கண்ணில் பட்டிருக்கிறான். அருகே வந்த அந்த சிப்பாய் நடுக்கமுடன் நிற்கிறான். நீ இவளை நமது மைசூருக்கு அழைத்துச் சென்று இவளை போன்றோருக்கு என ஏற்பட்ட வீதியில் விட்டுவிடு. இவளுக்கு அதுவே பொருத்தமான இடம். நீ ஸ்ரீரங்கப்பட்டினத்திலேயே தங்கிவிடு. வியாபார நிமித்தமாக இங்கிருந்து செல்கிற வண்டிச்சாத்துடன் இன்று இரவே நீ புறப்படுகிறாய். பசவராஜின் இந்த தீர்ப்பை கேட்டு பெரிதாக அதிர்ந்து போனான் அந்த சிப்பாய். பசவராஜா இவன்? ஒரு விவசாயியின் மகனா இவன்? திப்பு சுல்தான் உள்ளூர பெருமிதத்துடன் பூரிப்பு கொண்டான்.
ராஜாகான் இந்த தீர்ப்புக்கு பிறகும் சினம் கொண்ட சிலையாக நிற்பதை கண்ட திப்பு, ஏன் நிற்க வேண்டும்? தண்டனையை நிறைவேற்ற வேண்டியதுதானே என கர்ஜித்த அந்த கர்ஜனை சுற்றி இருந்த அனைவரது குடல்களையும் கொக்கி போட்டு வெளியே கொணர்வதாக இருந்தது. கூட்டம் கலைந்து செல்கிறது. ராஜாகான் தண்டனையை நிறைவேற்ற புறப்படும் போது அவனது உள்ளம் வெகுவாக கருவி கொண்டது. திப்பு சுல்தான் அனைவருக்கும் வணக்கம் செலுத்தி கூடாரத்திற்குள் பிரவேசித்து விட்டான். அதுவரையிலும் அந்த துகின் மனையின் துவாரத்து வழியாக கவனித்திருந்த ரங்கநாயகி தனது காதலர் உள்ளே நுழைவதைக் கண்டு முறுவலுடன் நோக்கினாள். அது மட்டும் பெண் குழந்தையாக இருந்திருந்தால் நிச்சயம் உன் பெயரைத்தான் வைத்திருப்பேன் ரங்கநாயகி என கூறி சிரித்துக் கொண்டே ஆசனத்தில் அமர்ந்தான் திப்பு சுல்தான். கீழே திண்டு திமாசுடன் விரிக்கப்பட்டிருந்த அவளது பஞ்சனையில் அமர்ந்து கொண்டாள் ரங்கநாயகி. அது அவளது துகின்மனை கூடாரம். ரங்கநாயகி, பசவராஜ தீர்ப்பு எப்படி? திப்புவின் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் திகைக்கிறாள் ரங்கநாயகி. அவளது திகைப்பை கண்டு அவன் நகைக்கிறான். உனக்கு புரிய நியாயமில்லை. உனக்கு ஸ்ரீரங்கநாதர் எப்படி பள்ளி கொண்டார், ஏன் பள்ளி கொண்டார் என கேட்டால், அகலிகையின் கணவனான கௌதம முனிவன் நமது காவேரி கரையில் பர்ணசாலை அமைந்திருந்ததாகவும், ஒரு நாள் காவேரி வெள்ளம் புரண்டு வந்ததாகவும், அதனால் பர்ணசாலையும் தன்னையும் இந்த காவேரி வெள்ளம் அடித்து சென்று விடுமோ என பயந்து அந்த பரந்தாமனான மகாவிஷ்ணுவை அழைத்ததாகவும், அவரும் இருக்கிற வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஓடோடி வந்து காவிரி வெள்ளத்திற்கு குறுகே படுத்து கொண்டதாகவும், உடனே பர்ணசாலையும் கௌதமரும் காக்கப்பட்டனர் என்றும், ஆனால் ஸ்ரீரங்கநாதருடைய அணை தடுப்பால் காவிரி இரண்டாக பிரிந்து மறுபடியும் ஓரிடத்தில் ஒன்றாக கூடியதாகவும், அதனாலேயே ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு கௌதம கஷேத்திரம் என்ற பெயரும் உண்டு என கதைப்பாய். நான் அந்த கதையை நம்ப மறுக்கிறேன் என்பதல்ல. இது உண்மையாகவும் இருக்கலாம், ஓர் எழுத்தாளனுடைய கற்பனையாகவும் இருக்கலாம். நான் சிருஷ்டி கர்த்தாக்களின் காப்பியங்களுக்கு மதிப்பளிப்பவன். 5 ஆண்டுகளுக்கு முன்பு கூட சிவகங்கை சீமையிலிருந்து ஓர் எழுத்தாளர் என்னை நாடி வருகை தந்திருந்தார். மறவர் சீமையின் சுதந்திர வீராங்கனையான ராணி வேலுநாச்சியின் பாராட்டை பெற்றவர். பெயர் முத்துக்குட்டி புலவர். அவர் வசன சம்பிரதாய கதை என ஒரு நூலை எழுதியிருந்தார். அதனை நமது அரண்மனைக்கு கொண்டு வந்து படித்து காட்டினார். ஆகா, என்ன நகைச்சுவை! அப்போது மைசூரில் மழை இல்லை. அந்த கதையை படித்த பிறகு நிஜமாகவே மழை வந்தது. காரணம், அந்த கதையே மழையை பற்றியதுதான். நான் அந்த புலவருக்கு வெகுமதிகளையும் வழங்கி அனுப்பி வைத்தேன். ஒரு நிமிடம் தனது காதலியை கூர்ந்து நோக்கி மீண்டும் பேசத் தொடங்கினான் திப்பு சுல்தான். அது போகட்டும், எனது ரங்கநாயகி ஆன்மீக ரங்கநாயகியாக மட்டுமின்றி அரசியல் ரங்கநாயகியாகவும் விளங்க வேண்டும் என்பது எனது ஆவல். எனது எதிர்கால ஆட்சி புத்தகம் அல்லவா நீ? ஆகவே உன்னை அரசியல் ஞானம் பெறச் செய்யவே என்னுடன் அழைத்து வந்தேன். நீ எனது ஞான வாசகமாக மட்டும் இருந்து பயன் இல்லை, இந்த தேசத்தின் ஞான பானுவாகவும் விளங்க வேண்டும். எனது பட்டத்து அரசியின் பெயரும் ருக்காயா பானு, நீயோ ரங்க பானு. பானு என்ற சொல்லின் பொருள் இருவருக்கும் இரு வேறுபட்டதானாலும் பொதுவாக சூரியனை குறிக்கும். இருவருமே சூரியனை கிழக்கு மேற்காக வணங்குகிறவர்கள். புரிகிறதா? இது எப்போதோ புரிந்த விஷயம். மூச்சை பிடித்து பேசியது போல வியாக்கியானம் செய்த திப்பு சுல்தான். ரங்கநாயகி ஒற்றை வரியில் சொன்ன பதிலை கேட்டு இமைக்க மறந்தான். அவனை மேலும் பேச விடாது அவளே மேலும் அவனது பிரமிப்பை நோக்கி விளக்கினாள். அதுதான் அரசியல். அரசியலின் நுட்பமும் இதுதான். நான் ஒற்றை வரியில் எல்லாமே புரிந்தது போல சொன்னேனே, அந்த கம்பீரியத்திற்கு பெயர்தான் அரசியல். ஆமாம், அரசியல் என்பதுதான் என்ன? ஓ, இவள் இப்போது ஒரு துணிச்சல் கொண்டு கேள்வி கேட்கிறாள். நீயே பதில் சொல் ரங்கநாயகி. எனக்கு தெரியாது என்றல்ல, நீ என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான். சுல்தான், சங்கீதத்தில் நிபுணனாக வேண்டியவன் சாஸ்திர முறைப்படி சங்கீதத்தை தெரிந்து கொள்கிறான். ஞானபூர்வமாக முக்தியடைய விரும்புகிறவன் என்னை போல வேத சாஸ்திரங்களை அறிகிறான். வானத்து கோள்களை ஆராய்கிறவன் கணிப்பயிற்சி பெறுகிறான். மருத்துவன் வைத்திய சாஸ்திரத்தை தோண்டுகிறான். ஆனால் அரசியல் நடத்த வேண்டும் என்கிறவனோ சுயநலத்தை மட்டுமே கற்றுக்கொண்டால் போதும் என்பது போல இருக்கிறது இன்றைய நிலை.
சொன்னால் நீங்கள் கோபித்துக் கொள்ளக் கூடாது. மாலிகாபூர் என்று தட்சிண பீடபூமியில் கால் எடுத்து வைத்தாரோ அன்றே அரசியல் தலைகீழாய் விட்டது. இப்போது கும்பினிக்காரன் அதன் தலையை சீவிக் கொண்டிருக்கிறான். இந்த அரசியல் எனக்கு தேவைதானா? ரங்கநாயகி இம்மாதிரி தெளிவாக பேச அவன் எத்தனையோ முறை கண்டிருக்கிறான். ஆனால் இது மாதிரியான எதிர்நீச்சலை கண்டதில்லை. அவளும் தனக்குள்ள தகுதியை நிர்ணயிக்க பேசியது போல அவளது தோற்றம் தெரிந்தது. திப்பு அதிர்ந்தே போனான். என்னை சுயநலக்காரன் என சொல்கிறாயா ரங்கநாயகி? சத்தியமாக நான் இவ்வாறு நினைக்க கூட மாட்டேன். எனது வருங்கால நாயகர் இந்த சுயநலமான பேராசை பிடித்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு மானுடத்துக்கும் மானுட சுதந்திரத்திற்கும் தலைவர் என்பதை நான் தீர்க்கமாக அறிவேன். பொதுவான அரசியலுக்கே நான் வியாக்கியானம் செய்தேன், அவ்வளவே. அவன் அவளையே மலைப்பு கண்டவன் போல நோக்குகிறான். ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? இதில் ஏதும் புதிய அரசியல் இல்லையே. அவனும் அதற்கு இல்லை என்பது போல தலையசைக்கிறான். ரங்கநாயகி, பசவராஜ் கூறிய தீர்ப்பை பற்றி நீ எதுவும் பதில் சொல்லவில்லையே. நல்ல தீர்ப்பு. இதனை நீங்களே கூறியிருக்கலாம். அவரது நட்பின் பெருமை என்ன என்பதை மற்றவர் புரிந்து கொள்ள நீங்கள் ஆடிய நாடகம். இதற்கு பெயரும் அரசியல்தான். அன்றைக்கு வால்போருக்கு அழைத்து பல பரீட்சை செய்தீர்களே, அதற்கு பெயரும் அரசியல்தான். மேதைகள் கையில் கிடைக்கிற அரசியல் காப்பியமாகிறது. உங்கள் அரசியலும் கூட ஒரு காவியம்தான். போதுமா? ரங்கநாயகி இப்போது முன் போட்ட எடையை விட கூடிப்போய் இருக்கிறாள். என்ன யோசனை? நீ எடை கூடியிருக்கிறாய். இல்லையே, காதல் கவலையால் இழைத்து மிகவும் பலவீனப்பட்டு இருக்கிறேன். அவன் அவளது குறும்பை உள்ளுக்குள் செரிமானம் செய்து கொண்டு சிரிக்கிறான். அவளோ தலை குனிந்து கொள்கிறாள். அவள் சிரித்த போது அவளது கன்னங்களில் விழுகிற குழிகளில் மட்டுமே அவன் மோக வழிபட்டு விழுந்திருக்கிறான். பக்கத்தில் இருந்த அறிவிப்பு மணியை ஓங்கி அடித்து ஓசை எழுப்புகிறான் திப்பு. வெளிவாசலில் காவல் நின்ற வீரன் ஒருவன் ஓடி வந்து வணங்கி நின்றான். பசவராஜை கூப்பிடு. அவன் அந்த உத்தரவை சிரமேற்று விடை பெற்று கொண்டு சென்று சில வினாடிகளுக்குள்ளே பசவராஜ் அந்த கூடாரத்திற்குள்ளே பிரவேசித்தான். அவனை கண்டதும் மரியாதைக்காக எழுந்து நின்றாள் ரங்கநாயகி. அவளது அந்த மரியாதை பாராட்டுக்குரியதாக இருந்தது. பசவராஜ், உனது தீர்ப்பு குறித்துதான் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். மிகவும் புத்திசாலித்தனமாக தீர்ப்பு கூறியிருக்கிறாய் என தனது நண்பனை முகத்துக்கு நேரே பரந்த உள்ளத்துடன் பாராட்டினான் திப்பு சுல்தான். நானா தீர்ப்பு கூறினேன்? யார் சொன்னது? தீர்ப்பு கூறியவர் குமார சுல்தான். நானா? ஆமாம், எனது இதயத்தில் உங்கள் உருவச் சின்னம் இருக்கிறது. அதுவல்லவா அந்த தீர்ப்பை கூறியது. ஓஹோ என பெருத்த நகைப்பு ஒளி எழுப்பி சிரிக்கிறான் திப்பு சுல்தான். ரங்கநாய்க்கு கூட பசவராஜின் இந்த பதில் இனிமை தருவதாக இருந்தது. அன்று இரவு ரங்கநாயகிக்கும் பசவராஜுக்கும் உணவு வந்தது. இருவருமே சைவாம்சிகள், சாக பட்சினிகள். எனவே அவர்கள் இருவருக்கும் உடன் இருந்து உண்ணச் செய்து பிறகு நண்பனோடு தனது கூடாரம் நோக்கி சென்றான் திப்பு சுல்தான். ரங்கநாயகியின் கூடாரத்திற்கு மதில் சுவருக்கு ஒப்ப திப்புவின் வீரர்களே சுற்றிலும் நின்று காவல் காத்தனர். பொழுது விடுகிறது. கொல்லென ஆர்ப்பரித்து பறக்கின்றன புள்ளினங்கள். கொல்லென்று புறப்படுகிறான் எழுஞாயிறு. அதே நேரத்தில் புறப்பட்ட திப்பு சுல்தான் சேனைகள் காஞ்சிபுரத்தை அடைந்து கொண்டிருந்தன. ராஜா கான் மட்டுமே மன நிம்மதியற்று மூளை குழப்பத்துடன் ஏதோ ஒரு உளைச்சலால் உந்தப்பட்டவன் போல காணப்படுகிறான். தன்னை ஒரு குற்றையவர்காரன் போல நினைத்து தண்டனையை நிறைவேற்ற அணையிட இந்த பசவராஜிற்கு என்ன கொழுப்பு இருக்க முடியும்? 18 கசையடிகள். அவனது மனம் உரிமை கொள்கிறது. இரண்டாவது ஆங்கில மைசூர் யுத்தம் என சரித்திரம் கூறும் இந்த யுத்தத்தை பற்றி அதன் சமகாலத்தில் வாழ்ந்த ஆங்கிலேயர்களும் இந்தியர்களும் தங்களுக்கு தோன்றியவாறு ஏற்றவாறும் தம் தம் நிலைகளுக்கு ஒப்பவும் கூட்டியும் குறைத்தும் முரண்பட்டும் பெருமை பேசியும் சிறுமை கூறியும் குறிப்புகள் எழுதுகின்றனர். காஞ்சிபுரத்திற்கு 15வது கல் தொலைவில் இருந்த கிராமமான பேரம்பாக்கத்தில் மகா சுல்தான் ஹைதர் அலி தமது குமாரன் திப்பு சுல்தானை மிகவும் ஆவலுடன் ஒவ்வொரு நிமிடமும் எதிர்பார்த்த வண்ணம் இருந்தார். ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருந்து சேனைகள் புறப்பட்டு விட்டன என்ற செய்தி மட்டும் முன்கூட்டியே கிடைத்து விட்டது.
இன்றைக்கு எந்த நேரத்திலும் தமது வீர திருமகன் வந்துவிடலாம் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார் ஹைதர் அலி. அவருடன் புறப்பட்ட 90,000 படை வீரர்களுள் அவ்வளவாக சேதமில்லை. ஆனாலும் 15 தினங்களுக்கு முன்பு அவருக்கு கடுமையான முறையில் காய்ச்சல் கண்டு நிறையவே திணறிவிட்டார். இந்த செய்தி சென்னையின் கும்பினி ஆளுநருக்கும் அவரது அவைக்கும் தெரிந்து விடுமேயானால் மிக மிக எளிதாக ஹைதர் அலியை வீழ்த்த சதி ஆலோசனை நடத்தி விடுவார்கள். எனவே மைசூர் படைகள் காஞ்சிபுரத்தை தாக்கி வெள்ளையரை விரட்டிய அளவோடு மேற்கொண்டு எந்த துரித முயற்சியிலும் துணிச்சலான செய்கைகளிலும் இறங்காமல் அமைதியாக மௌனம் சாதிப்பது போலவே பாவனை செய்தன. தொலைவிலே சேனைகள் வருகிற சத்தம் கேட்கிறது. மேற்கே சூரியன் விழுந்து கொண்டிருக்கிறான். ஹைதர் அலி தமது தொழுகையை முடித்துக் கொண்டு, ஆகா, என் மகன் வருகிறான் என பெருமிதத்துடன் ஆனந்திக்கிறார். நேற்றைய முன்தினம்தான் உடம்பு ஓரளவு ஆரோக்கியம் கண்டிருந்தது. அரசாங்க தலைமை மருத்துவர் இமாம் பக்ஷி குலாம் அகமது கூடிய வரையிலே ஹைதர் அலியின் உடலை தேற்ற ராப்பகலென முயன்று சாதித்தும் இருந்தார். திப்பு சுல்தானுடன் புறப்பட்ட சேனைகள் பேரம்பாக்கத்தை அடைந்தன. சேனைகளுக்கான சௌகரியங்களை கவனிக்குமாறு தளபதி குலாம் உத்தீர்கானிடமும் உபதளபதி ராஜா கானிடமும் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு தனது காதலி ரங்கநாயகிக்கு ஒரு தனித்த இடத்தை சுட்டிக்காட்டி அங்கே பாதுகாப்பு மிக்க கூடாரத்தை அமைக்க ஆணையிட்டு அவளுக்கான 100 காவலர்களை நியமித்த பிறகே நண்பன் பசவராஜை அழைத்துக் கொண்டு தந்தை ஹைதர் அலியை காண விரைகிறான் திப்பு சுல்தான். வண்ண வண்ணமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த ராஜ கூடாரத்திற்குள் மகா சுல்தான் ஹைதர் அலி பஞ்சனையில் சாய்ந்தவாறு படுத்துக் கொண்டிருந்தார். மருத்துவர் இமாம் பக்ஷி குலாம் அகமது சற்றே தொலைவில் அமர்ந்து காணப்பட்டார். திப்பு சுல்தான் உள்ளே நுழைவதைக் கண்ட இமாம் பக்ஷி குலாம் அகமது மரியாதைக்கு எழுந்து கொண்டார். பின்னே பசவராஜ் நுழைந்து கொண்டிருந்தான். தந்தை அருகே சென்று அமர்ந்தான் திப்பு சுல்தான். பசவராஜும் ஹைதரின் அருகே வந்து மண்டியிட்டு வணங்கிய பிறகு எழுந்து சென்று தொலைவிலே கை கட்டியவாறு அமைதியுடன் நின்று கொண்டான். அவன் இவ்விதம் மகா சுல்தான் ஹைதர் அலியின் நேர்பார்வைக்கு முன் மிக அருகில் தனித்து சந்திப்பது இதுவே முதல் தடவை. ஆகவே அவனது நெஞ்சில் பெருமை மலையணைய தலை தூக்கி மகிழ்கிறது. மருத்துவரும் தமது வெள்ளி கம்பிகளாக அடர்ந்திருந்த தாடியை தடவி விட்டுக் கொண்டே அமர்ந்தார். அருமை மகனை கண்டதும் ஹைதர் அலி, திப்பு, என் மகனே, உன்னை கண்டதும் கொஞ்ச நஞ்சம் இருந்த எனது நோய் பறந்தே விட்டது. ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் அனைவரும் நலந்தானே என ஒரு சக்கரவர்த்தி கூறிய பொது நோக்கு நிறைந்த கம்பீரியத்துடன் அவர் கேட்ட முறை மிகுந்த ஆரோக்கியமுடையதாக இருந்தது. தொலைவிலே நின்றிருந்த பசவராஜை கவனிக்கிறார். அவருக்கு அவன் யார் என்பது புலனாகிறது. இடக்கை விரல்களை விரித்து தமது குறுந்தாடியின் கீழ்ப்புறத்தில் இருந்து மேல் நோக்கி தடவி கோதி விட்டுக் கொள்கிறார். இளைத்திருந்த தந்தையாரை கண்ட திப்பு சுல்தான் கலங்கி போனான். அவனது கண்களில் நீர் கரை தட்டியது. அவருக்கு அண்மையில் ஒரு மகத்தான கண்டம் இருப்பதாக ஜோதிடன் சொன்னது நினைவுக்கும் வருகிறது. அனைவருமே அல்லாவின் அருளால் நலம்தான் தந்தையே. உங்களுக்கு ஆபத்து என்றதும் நமது படைகள் தான் தோல்வி கண்டு உங்களுக்கு ஏதோ என்னமோ என பதறிப்போய் படைகளை திரட்டி கொண்டு புறப்பட்டு விட்டேன். சற்று விளக்கமாக எழுதக்கூடாதா? மகனுடைய இந்த பேச்சை கேட்டு புன்முறுவல் பூக்கிறார் ஹைதர் அலி. அவரது கனத்து அடர்ந்த குறுந்தாடி மீசைக்கு நடுவே தெரிகிற புன்சிரிப்பு அடர்ந்த புதருக்கு நடுவே எரிகிற ஓர் அகல் விளக்கை போல ராஜ தீபமாக தெரிகிறது. ஜுரக்காய்ச்சல் வந்து 15 தினங்களுக்கு மேல் ஆகிறது. பதறி போய்விட்டேன் திப்பு. இந்த செய்தி மட்டும் எதிரிகளான வெள்ளையர்களுக்கும் உடன் பிறந்தே கொள்கிற வியாதி மாதிரியான ஆற்காட்டு நவாபிற்கும் தெரிந்து விடுமையானால் இதைவிட ஆபத்து என்ன இருக்க முடியும் என நீ நினைக்கிறாய்? அதனால்தான் நீ உடனடியாக தேவைப்பட்டாய். மகனிடம் இந்த பதிலை கூறிய ஹைதர் அலியின் குறுகுறுத்த கண்கள் மீண்டும் பசவராஜை நோக்குகின்றன. யார் இந்த பிள்ளை? இவனை உங்களுக்கு தெரியாதா? என் ஆருயிர் நண்பன் பசவராஜ் என கூறிக்கொண்டே திரும்பி பார்க்கிறான் திப்பு சுல்தான். ஓஹோ, இவன்தானா அந்த பசவராஜ்? ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் யுத்தத்திற்கு புறப்படுகிற போது பார்த்ததாக நினைவு. மறந்து போய்விட்டேன். இவனை எதற்காக வீணில் யுத்த களத்திற்கு கொண்டு வந்தாய் திப்பு? மிகவும் ராஜதந்திரமான ஒரு பாவனையுடன் கேட்ட தந்தையை சற்று நேரம் வரை உற்று பரிசீலித்த திப்பு,
எனது வருகால மகா சேனாதிபதியாக போகிறவன். அப்பாஜான், அவனை நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றான். அப்படியா? எனது ஆசிர்வாதம் அவ்வளவு சுலபமாக எல்லோருக்கும் கிடைத்துவிட முடியாது. ஏனென்றால் நான் அல்லாவின் ஆசிர்வாதத்தால் குடிசையிலிருந்து கோபுரத்திற்கு உயர்த்தப்பட்டவன். நல்லது, இவனது சேவையை பொறுத்து எனது ஆசீர்வாதத்தின் எழுத்துக்களை கூட்டுகிறேன். மகா சுல்தான் ஹைதர் அலி இவ்வாறு கூறியது திப்பு சுல்தானுக்கே மனவேதனையாக இருந்தாலும் பசவராஜ் இது குறித்து எவ்வித கிளேசமும் கொள்ளாது கவனித்தான். திப்பு, நீ நாளை யுத்த களத்திற்கு தலைமை தாங்கி புறப்படுகிறாய். வெள்ளை கொம்பினி தலைவர்களான கர்னல் பெய்லியும் ஹெக்டர் மன்ரோவும் எந்த நிமிடமும் நம் மீது பாயலாம் என ஒற்றர்கள் மூலம் செய்தி வந்திருக்கிறது. அவர்கள் பாய்வதற்கு முன்பாக நமது பாய்ச்சல் அவர்களது குரல் வலைகளை பறிப்பதாக அமைய வேண்டும். நீ புறப்படு, போய் தொழுகையை முடித்து ஓய்வெடுத்துக்கொள். நாளை காலையிலே யுத்த களத்திற்கு புறப்படுகிறோம். அந்த குரலில்தான் சிங்கம் குடிக்கொண்டிருக்கிறதோ என நினைக்கும் அளவிற்கு அவர் பேசிய விதத்தை கண்டு வியந்து போனான் பசவராஜ். எழுந்து கொண்டான் திப்பு சுல்தான். தந்தை நீட்டிய கரத்தை பற்றி முத்தமிட்ட திப்பு சுல்தான் அருகே இருந்த மருத்துவர் இமாம் பக்ஷி குலாம் அகமதுவிடம், அப்பாவை ஜாக்கிரதையாக கவனியுங்கள் மருத்துவரே என்றான். உத்தரவு இளவரசே என்றார் மருத்துவர். புறப்பட்டான் திப்பு சுல்தான். பசவராஜும் மண்டியிட்டு ஹைதரை படிந்து விடை பெற்றான். அவனை கவனித்த ஹைதர் அலியின் கண்கள் வெகு நேரம் கனத்து இமைக்க மறந்தன. சிறிது நேரம் கழித்து தமது பக்கத்தில் இரு பிறை போல நிமிர்ந்த யானை தந்தத்துக்கு இடையே வட்டமாக அமைந்து தொங்கிய வெண்கல தட்டில் சின்னஞ்சிறு சுத்தியலை கொண்டு ஓசை எழுப்பினார். வெளியே நின்றிருந்த காவல் வீரர்களில் ஒருவன் உடனே ஓடோடி வந்து மண்டியிட்டு வணங்கினான். உனது யுவராஜனோடு தலைமை தாங்கி வந்த சேனாபதியை நான் உடனடியாக வரச் சொன்னதாக சொல். நான் சொன்னதோ அவர் வருவதோ மிகவும் ரகசியமானது, ஜாக்கிரதை என ஹைதர் அலி ஆணை பிறப்பித்த போது அவரது குரலில் பல மர்மங்கள் அடங்கி எதிரொலிக்கின்றன. காவல் வீரனும் மெத்த மரியாதையுடன் சலாமிட்டு விடைபெற்று விரைகிறான். தாம் இல்லாத போது ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை அறியவும், பசவராஜ் ஏன் திப்புவுடன் வருகை தந்திருக்கிறான் என்பது குறித்து புலன் விசாரிக்கவும் அவரது மனம் காரண காரியங்களுடன் அலைந்தது. சேனாபதி குலாம் உத்தீர்கான் வந்து சென்றது முதற்கொண்டே மகா சுல்தான் ஹைதர் அலியின் கண்கள் கனன்று கொண்டிருந்தன. என்ன துணிவு இந்த திப்பு சுல்தானுக்கு! குறிப்பாக ரங்க நாயகியை யுத்த களத்திற்கே கொண்டு வந்திருப்பதை அறிந்து அவரது மனம் வெகுவாக சிலாகித்துக் கொண்டது. இந்த பசவராஜை யுத்த களத்திற்கு கொண்டு வர ஒரு பலப்பரட்சியை ஏற்படுத்தினானாமே. நல்ல வேளையாக இவனும் தோல்வி கண்டது போல நடித்து இந்த பசவராஜுக்கு வீரப்புலி விருதை வழங்காமல் போனானே. இடையே இளைய மகன் அப்துல் கரீம் பரங்கிப்பேட்டையை அடைந்திருப்பானா என்றும் எண்ணி பார்த்தார். அவரது கண்கள் அரை தூக்கத்தில் ஆழத் தொடங்கின. விடியற் காலை நேரம். கூடாரத்தின் வாயிலில் யாரோ மெல்லிய குரலில் உருது மொழியில் விவாதித்து அடம் பிடிப்பது ஹைதர் அலியின் பாதி விழித்துக் கொண்டிருக்கும் செவிகளில் நுழைந்து கண்களை முழுமையாக விழிக்கச் செய்தது. என்ன விஷயம்? என்ன சத்தம் அங்கே? காலையில் இயல்பாகவே கனத்து கரகரத்து இருக்கும் குரலில் சத்தமிடுகிறார் ஹைதர் அலி. உள்ளே ஒரு காவல் வீரன் விரைந்து வந்து மண்டியிட்டு, ஹுசூர், மதிப்பிற்குரிய பேகம் சாஹிபா அனுப்பியதாகவும் தங்களை தனிமையில் காண வேண்டும் என்றும் ஒருவன் அடம் பிடிக்கிறான். நீங்கள் நித்திரை செய்வதாக கூறியும் கேட்கவில்லை என கூறிவிட்டு நிமிர்ந்து எழுந்தான். யார் அவன்? உள்ளே அனுப்பிவை. ஹைதர் அலியிடமிருந்து அனுமதி பிறக்கிறது. சற்றைக்கெல்லாம் அந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்து ரகசிய கடிதங்களை தாங்கி புறப்பட்டவனும் கிருஷ்ணகிரியில் மீண்டும் பசவராஜின் தீர்ப்பின் காரணமாக ஸ்ரீரங்கப்பட்டினம் நோக்கி அனுப்பப்பட்டவனுமான அந்த சிப்பாய் உள்ளே நுழைந்து தனது பணியை மண்டியிட்டு தெரிவித்து பிறகு அந்த ரகசிய கடிதங்களை மிகவும் மரியாதையாக மகா சுல்தான் ஹைதர் முன் சமர்ப்பித்தான். அவற்றை பெற்ற ஹைதர் அலி பக்கத்தே இரக்கம் கண்ட நிலையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கின் திரியை ஏற்றிவிட்டு அந்த ரகசிய கடிதங்களை கண்ணளவில் பார்வையிட தொடங்கினார். அவருக்குத்தான் படிக்க தெரியாதே. அதற்கு என்றே தம்முடன் வைத்துக் கொண்டிருக்கும் அந்தரங்க செயலாளர் மூலம் அறிந்து கொள்ளலாம் என உணர்ந்து அந்த கடிதங்களை மடித்தார். பிறகு, நீ போகலாம்.
ஹைதரின் உத்தரவிற்கு பிறகு அந்த சிப்பாய் வெளியேறினான். அத்துடன் அவன் மேற்கொண்டு பேரம்பாக்கத்திலேயே மேலும் தங்கி சந்தேகத்தை உண்டு பண்ணக்கூடாது என்பதை உணர்ந்து சற்று ஒரு மரத்தடியில் ஓய்வு கண்டு புறப்பட உத்தேசித்தான். ஹைதர் அறிவிப்பு மணியில் ஓசை எழுப்புகிறார். அதை கேட்ட காவல் வீரன் வந்து வணங்கி நிற்கிறான். அவனை அருகே சமிக்கையின் மூலமாக அழைத்து அவனது காதில் ஏதோ மந்திரமாக ரகசியமாக உபதேசிக்கிறார். அவனும் அந்த மந்திரத்துக்கு அடங்கிய யக்ஷனை போல சிலிர்த்து எழுந்து விடைபெற்று செல்கிறான். பொழுது காஞ்சியின் பழம்பெருமைகளை விளக்குவது போல பிரகாசமாக புலர்கிறது. சேனைகள் மிகவும் சுறுசுறுப்பாக ஆயத்தமாகின்றன. எங்கும் பறவைகளின் ஓசை. விழித்து எழுந்ததும் வேகமாக காலை கடனை முடித்துக்கொண்டு நேரே ரங்கநாயகியின் கூடாரம் நோக்கி விரைகிறான் திப்பு சுல்தான். போர் பயணம் முடிந்து திரும்புவதற்கு ஓரிரு தினங்கள் அல்லது ஓரிரு வாரங்களானாலும் வியப்பதற்கு இல்லையே. கூடாரத்தை சுற்றிலும் மதில் போல காவல் இருந்த வீரர்கள் இளைய சுல்தானை கண்டதும் அனைவருமே மண்டியிட்டனர். நீங்கள் 100 பேரும் போர்க்களம் நோக்கி பயணப்பட அவசியமில்லை. இந்த கூடாரத்திற்கு நீங்கள் பலமான காவலாக இருக்க வேண்டும். பாதி பேர் பகலில் விழித்து காவல் புரியுங்கள். மறுபாதி பேர் இரவில் விழித்து ஜாக்கிரதையுடன் காவல் புரிய வேண்டும். உள்ளே இருப்பவள் உங்கள் தலைவி. அவளது ஆணைக்கும் நீங்கள் கட்டுப்பட்டவர்கள். அவளுக்கு ஒரு துரும்பளவு துன்பம் நேர்ந்தாலும் உங்கள் அனைவரையுமே தூக்கிலிட்டு விடுவேன். உறக்க கூச்சலிட்டு இந்த ஆணையை பிரகடனப்படுத்துகிறான் திப்பு சுல்தான். அவனது ஆண்மை மிகு கம்பீரமான குரல் கேட்டு கூடாரத்திற்குள் அப்போதுதான் விழித்து எழுந்து முகம் கழுவிக்கொண்டு குளிப்பதற்கு தயாரான ரங்கநாயகி ஓடோடி வந்து வெளியே எட்டி பார்க்கிறாள். சுற்றிலும் மண்டியிட்டு இருந்த வீரர்கள் அனைவரும் ஒருங்கே தலை நிமிர்ந்து எழுகிற காட்சி ஒரு விசித்திரமாக தெரிந்தது அவளுக்கு. மீண்டும் திப்பு சுல்தானின் ஆணை பிரகடனம் ஒலிக்கிறது. ரங்கநாயகிக்கு யார் தீங்கு செய்ய விளைந்தாலும் அவர்களை 2 துண்டங்களாக நீங்கள் வெட்டி எறிய எனது அனுமதியை வழங்குகிறேன். எனது தந்தையார் தவிர வேறு யாரும் உங்கள் காவலுடன் தான் உள்ளே நுழைய வேண்டும். அவள் வெளியே காலார நடந்து செல்வதானாலும் நீங்கள் 100 பேர்களும் புடை சொல்லவே செல்ல வேண்டும். கேவலம் ஓர் எறும்பு கூட இந்த கூடாரத்து துவாரங்களில் உங்கள் பார்வையிலிருந்து தப்பி உள்ளே நுழையக்கூடாது. ஜாக்கிரதை. உள்ளூர மகிழ்ந்து பூரித்து போகிறாள் ரங்கநாயகி. தனக்கு இவ்வளவு பெரிய ஆணை பிரகடனமா? திப்பு சுல்தான் இவ்வாறு தனது சர்வ வல்லமை பொருந்திய ஆணையை பிரகடனப்படுத்திவிட்டு கூடாரத்திற்குள் பிரவேசித்தான். இரவு நன்றாக தூங்கி இருக்க மாட்டாயே நீ என்றான். அவளும் தலையை குனிந்து கொண்டே, பொது இடம், தூக்கம் வர சிரமமாக இருக்கிறது என்றாள். அவன் தனது தொண்டைக்குள் ரகசியமாக குலுங்கி சிரித்துக் கொண்டான். அவளும் அது போலவே குலுங்கி நகைத்தாள். நேரமாகிறது ரங்கநாயகி. சேனைகள் தயாராகின்றன. தந்தையார் காத்து கொண்டிருப்பார். அவரிடம் சென்று நான் இன்னும் போர் முறைகளை பற்றி பேச வேண்டும். நீ தைரியமாக இருக்கலாம். ஒரு கால் எனது தந்தையார் உன்னை தனித்து காண வந்தால் சந்தர்ப்பத்தை நீ நன்றாக பயன்படுத்திக் கொள். அவருக்கு நீ உனது மதாச்சாரப்படியே வணக்கம் சொல். அதுதான் அவருக்கு மிகவும் பிடிக்கும். உங்கள் தந்தையார் யுத்தத்திற்கு புறப்படவில்லையா? அவருக்கு உடல்நிலை சரியில்லை. நான் 1 வாரத்திற்குள் திரும்பி விடுவேன். உனக்கு இங்கே எல்லா விதமான சௌகரியங்களுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறேன். வெளியில் செல்வதானால் அதிக தூரம் செல்லாதே. கவனமாகவும் கவலை இல்லாமலும் இருக்க வேண்டும். உள்ள கண்கள் கலங்கினாலும் வெளியே அதனை காட்டிக்கொள்ளாதவாறு விடை தந்தாள் ரங்கநாயகி. திப்பு சுல்தானும் அவளை பற்றிய எவ்வித பயமும் கொள்ளாமல் விடை பெற்று கொண்டு வெளியே வந்தான். அங்கே பசவராஜ் நின்றிருக்க கண்டு, நீ இன்னுமா தயாராகவில்லை என அதட்டி கடிந்து கொண்டான். குமார சுல்தான், நான் யுத்தத்திற்கு வரவில்லை. வரவில்லையா? ஏன்? எனக்கு அது அவசியமாக படவில்லை. அங்கே பல தளபதிகள் இருக்கிறார்கள். இங்கே யாருமே இல்லை. எனக்கு ஏனோ மனம் பேதலிக்கிறது. ஏதோ ஓர் உற்பாதம் நிகழுமோ என என்னை அறியாமல் தேவையில்லாமல் அடிமனதில் கிளேசம் தட்டுகிறது. ஆகவே நான் உங்கள் காதல் கிளத்தியாருக்கு காவல் புரிவதே பெருவீரம். எண்ணித்தான் பேசுகிறாயா பசவராஜ்? என்னை துணிந்த கர்மம் இது. அப்படியானால் நான் தடை சொல்லவில்லை. திப்பு சுல்தான் இவ்வாறு கூறி முடித்து வாயை கூட மூடவில்லை.
அதற்குள் தொலை தூரத்தில் ஒரு பெருத்த கலவரம் நிகழ்ந்தாற் போல கூச்சல் கண்டு வீரர்கள் பலரும் ஓடினர். என்ன நடந்துவிட்டது என புரியாமல் திகைத்த திப்பு சுல்தான் உடனடியாக விரைந்தோடி கவனிக்க முனைந்தான். அவனை பின்தொடர்ந்து பசவராஜும் அங்கே விரைந்தான். அங்கே ரகசிய கடிதங்களை கொண்டு வந்த அந்த சிப்பாய் ஒரு மரத்தின் அடியின் கீழே அகோரமாக கொலையுண்டு கிடந்தான். அவனை கவனித்த பசவராஜ், ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு அனுப்பிய இவன் எதற்காக இங்கே இவ்வளவு விரைவில் வந்தான் என்ற பெருத்த குழப்பத்துடன் திப்பு சுல்தானை நோக்கினான். பெண் குறிப்பு: வசன சம்பிரதாய கதை. தமிழில் தோன்றிய முதல் நாவல். இந்த நாவல் இன்றும் இருக்கிறது. கம்பெனி என்ற ஆங்கில சொல்தான் அக்காலத்தே கும்பினி என்று அழைத்தனர். கிழக்கிந்திய கம்பெனி என்பது அவர்களது முகாமிற்கான பெயர். மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.